கூடி வந்திருக்கிற திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. ஆமேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அருமையானவர்களே, கடந்த வாரத்திலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். என்ன தலைப்பிலே கேட்டோம் என்று நாம் ஒவ்வொருவருக்கும் ஞாபகத்தில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கேளுங்கள் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். நாம் தேவ சமூகத்திலே மாத்திரமல்ல, நாம் எப்போதுமே தேவனிடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளில் மாத்திரம் இங்கே வந்து அவருடைய சமூகத்தில் இருந்து கேட்பதல்ல, ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவன் கிருபையாய் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் நேரம் எடுத்து அவருடைய சமூகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் படித்தோம். சரி, இந்த நாளில் கூட நாம் தேடுங்கள் என்ற தலைப்பை நாம் தெரிந்து கொண்டு இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், நமக்கு என்ன உணர்த்த விரும்புகிறார், நமக்கு என்ன ஒரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்க விரும்புகிறார், கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாச ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய திரியை தீண்டும்படியாக, நம்முடைய உற்சாகத்தை தூண்டும்படியாக, நம்மை ஊக்கப்படுத்தும் விதமாக பரலோகத்தின் தேவன் அவருடைய வார்த்தைகளை நமக்கு எப்படியாக கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை இந்த நாளிலே நாம் வாசிப்போம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். இந்த நாளில் கூட தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அதாவது இங்க என்ன சொல்றாரு, ஒன்றை செய்யும்படியாக ஆர்டர் கொடுக்கிறார். ஆர்டர் கொடுக்கிறது மட்டுமல்ல, அதை பின்பற்றும் போது அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாக்குறுதி, ஒரு பிராமிஸும் அங்கே கொடுக்கிறார், ஒரு வாக்கு தத்துவத்தையும் அங்கே கொடுக்கிறார். மனிதர்கள் ஏமாற்றக்கூடியவர்கள், அவர்கள் வாக்கு தத்துவத்தில் உண்மை இல்லாதவர்களாக இருப்பார்கள், வாக்கு மாறக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் வாக்கு தத்துவத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார். அவர் என்ன சொல்லுகிறார்? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்போ ஒரு ஆர்டர், கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாரு. உங்களுக்கு கொடுப்பேன், கொடுக்கப்படும் என்று ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அதே போல தேடுங்கள் என்ற ஒரு ஆர்டர் கொடுக்கிறார். தேடுங்கள். எதை தேடுறது? தேடினால் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லல, கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் அதை கண்டுபிடிப்பீர்கள், நீங்கள் அதை கண்டடைவீர்கள், அதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே இதை குறித்து அவர் சொல்லும் பொழுது 55ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இப்ப தேடுங்கள் என்று சொல்லும் பொழுது அப்ப நாம் யாரை தேடுவது, எதை தேடுவது, எங்கே தேடுவது, நாம் எதை தொலைத்து விட்டோம், எதை நாம் தேடுவதற்கு, இப்படி பல கேள்விகள் நம்முடைய மனதிலே எழலாம். ஆனால் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லிக் கொண்டு வருகிற அந்த விவரம் என்னவென்றால், மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் போன்ற இந்த 4 அதிகாரங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டபோது அவர் மலையின் மீது ஏறி அந்த ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ஒரு விவரங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் அந்த ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பு, ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் வருகிறார். அந்த யோவான் ஸ்நானகன் வந்து அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணவும், அவருக்கு பாதையை சேவை பண்ணவும் அவர் என்ன சொல்லுகிறார்?
எல்லாரும் மனம் திரும்புங்கள், எல்லாரும் மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வருகைக்கு ஆயத்தமாக எல்லா ஜனங்களையும் அவர் ஆயத்தப்படுத்துவதை நாம் படிக்கிறோம். அதற்கு பின்பு இயேசு கிறிஸ்து வருகிறார். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு வருகிற இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதும் அவரும் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்படி அவர் பிரசங்கிக்க தொடங்கின அந்த வேளையிலே அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு சாதாரண மனிதனிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தையாக இல்லாமல் பிதாவினிடத்திலிருந்து வந்த வார்த்தைகளாகவே அந்த ஜனங்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அந்த காலத்துல வேதபாரகர்கள் இருந்தாங்க, பரிசேயர்கள் இருந்தாங்க. அவர்களும் நியாயப்பிரமாணங்களை போதித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் போதிப்பதை காட்டிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து போதிக்கும் போது அவருக்கு பின்னாக எவ்வளவு ஜனங்கள் போனாங்க? திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாக சென்றார்கள். ஏனென்றால் அவருடைய போதனை எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிற வேளையில எருசலேமுக்கு கூட்டிட்டு போறாங்க. இயேசுவை எடுத்துக்கொண்டு 12 வயதாக இருக்கும்போது எருசலேமுக்கு போகிறார்கள் பஸ்கா பண்டிகைக்காக. போயிட்டு யோசேப்பும் மரியாளும் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். திரும்பி வந்து கொண்டிருக்கிற வேளையிலே பாதி தூரம் வந்தாச்சு. திரும்பி பார்த்தா இயேசு கிறிஸ்துவை காணல. நீங்க யாராவது இயேசுவை பார்த்தீர்களா என்று சொல்லி அவர்கள் திரும்பவும் அவரை தேடிக்கொண்டு போறாங்க. போகும்போது இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பரிசேயர்கள் நடுவிலும் வேதபாரகருடைய நடுவிலும் நியாய சாஸ்திரியின் நடுவிலும் நின்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற அந்த உரையாடலை கவனிக்கிற போது அவருடைய பெற்றோர்களுக்கும் மிகுந்த ஆச்சரியமா இருக்கிறது, அங்கிருந்தவர்களுக்கும் ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு சிறிய ஒரு பையன் இந்த அளவுக்கு நியாயப்பிரமாண வார்த்தைகளை இந்த அளவுக்கு நமக்கு எடுத்து போதிக்கிறாங்களே என்று சொல்லி, ஏனென்றால் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அதிகமாக தினந்தோறும் வாசித்துக் கொண்டிருக்கிறவர்களே அதை போதிப்பதற்கு தடுமாறி கொண்டிருக்கிற சூழ்நிலையில இந்த ஒரு சிறு வயது பையன் இந்த அளவுக்கு வந்து இந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து போதித்து அதை குறித்து கேட்கவும் அதிலிருந்து வினா எழுப்பவும் நம்மோடு சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறானே, இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதே போலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வயதிலேயே அவர் அந்த அளவுக்கு போதித்திருக்கிறார் என்று சொன்னால், இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை வயது? 30 வயது. அப்ப 30 வயதாக இருக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை தம்மை நோக்கி வந்த ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை அவர் எப்படி போதித்தார் என்று நான் பார்க்கும்போது, அந்த மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தார். அதிகாரமுடையவராய் போதித்தார். ஆகவேதான் அங்கிருந்த ஜனங்கள் எல்லாம் அந்த வார்த்தை குறித்து என்ன ஆனார்களாம்? 29வது வசனம், ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை எந்த ஒரு போதகனும் நமக்கு போதித்தது இல்லையே, எந்த ஒரு வேத பாரகர்களும் நமக்கு போதித்தது இல்லையே, எந்த ஒரு பரிசேயர்களும் இப்படிப்பட்ட ஒரு போதனையை நமக்கு போதித்ததே இல்லையே என்ற ஒரு ஆச்சரியம் அவர்களுக்குள். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இனிமேல் ஸ்தாபிக்கப்பட போகிற தன்னுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு நித்தியமான ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிற அந்த ராஜ்யத்தை குறித்து, அந்த ராஜ்யத்திற்குள் எல்லாரும் பிரவேசிக்க வேண்டும். ஆகவே அந்த ராஜ்யத்தை குறித்துதான ஒரு தேடுதல் எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டும். கூடி வந்திருக்கிற யூத ஜனங்களே, இஸ்ரவேலரே, எல்லாருக்கும் எல்லார் காதுகள் படவும், காதுள்ளவன் கேட்கடவன் என்று சொல்லி எல்லாருக்கும் இந்த சத்தியத்தை அவர்களுக்கு புரிந்து கொள்ளும்படி கொண்டு போகிறார். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறார். நம்ம வாகனத்துல போகும்போது போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வாகனத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கீழே விழுந்துடும் இல்லையா? நம்ம திரும்பி என்ன செய்வோம்? நம்முடைய பயணத்தை நாம் எங்க ஆரம்பித்தோமோ அது வரைக்கும் திரும்ப நம்ம என்ன செய்வோம்? வரும்.
எங்க தொலைச்சோம், இந்த வழியா தானே போனோம், எந்த இடத்துல அந்த பொருள் கிடக்குது அப்படின்னு சொல்லி நாம் எங்கு பயணத்தை ஆரம்பித்தோமோ அது வரைக்கும் நம்ம வந்து கொண்டு தேடிக்கொண்டே இருப்போம். அப்ப ஏதாவது ஒரு ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்குகிற வேலையில அந்த பொருள் கீழே விழுந்திருக்கும். ஆஹா, இந்த பொருளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பொருளை கண்டுபிடிச்ச உடனே நமக்கு ஒரு திருப்தி வருகிறது, ஒரு ஆறுதல் வருகிறது, ஒரு சந்தோஷம் வருகிறது இல்லையா? அது மாதிரிதான் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆக நாம் எதை தேட வேண்டும் என்கிற ஒரு இலக்கு நம்மிடத்தில் இருந்தால் தானே நம்ம அதை தேட முடியும். எதை தொலைத்தோம் என்று நமக்கு தெரிந்தால் தானே நம்ம அதை தேட முடியும். தேடுங்கள் தேடுங்கள்ல நான் எதை தேடுறது? ஒரு கேள்வி வருதா இல்லையா? பிரியமானவர்களே, இந்த தேடுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட கிரேக்க பாஷை, கிரேக்க அந்த மூல மொழியில சென்று நாம் பார்க்கும் பொழுது இதற்கு என்ன போடப்பட்டிருக்கிறது என்றால் சேட்டேவோ என்று போடப்பட்டிருக்கிறது. சேட்டேவோ என்ற ஒரு கிரேக்க சொல் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ZETEO சேட்டேவோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மூல மொழியில போய் இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நாம் கண்டுபிடிக்கும் பொழுது அங்கே ஒரு உண்மையான ஒரு தேடுதலை குறித்ததான ஒரு அர்த்தம் நமக்கு விளங்குகிறது. தேடுங்கள் என்ற வார்த்தைக்கு தமிழ் அகராதியை எடுத்து நம்ம அதற்கு விளக்கம் பார்க்கும் பொழுது என்ன போடப்பட்டிருக்கிறது என்றால் விடாமுயற்சியோடு நாம் தேட வேண்டும். என்ன சொல்றாரு? விடாமுயற்சியோடு தேட வேண்டும், வாஞ்சியோடு தேட வேண்டும், உழைப்போடு தேட வேண்டும். உழைப்போடு அப்படின்னா சோம்பேறிய ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்துட்டே தேடுறது இல்லை. நம்ம எழும்பி போய் மிகவும் தீவிரமாக நம்ம வாயை திறந்து கேட்கணும், நம்ம கையை கொண்டு தேடணும், நம்முடைய காலை கொண்டு தேடணும். இயேசு கிறிஸ்துவை தேடி போனார்கள் இல்லையா? எப்படி போனாங்க? நடந்து போனாங்க. ஓடி இருக்கலாம், வேக வேகமாக நடந்து போயிருக்கலாம், தீவிரமாக போயிருக்கலாம். தேடுவதற்கான அந்த பிரயத்தனம், அந்த முயற்சி அது எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது, எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் விடாமுயற்சியோடு தேட வேண்டும், வாஞ்சியோடு தேட வேண்டும், கடின உழைப்போடு கூட நாம் தேட வேண்டும், விட்டு விடாமல் தேட வேண்டும், விருப்பத்தோடு தேட வேண்டும், தீவிரமாய் தேட வேண்டும் என்றெல்லாம் அந்த வார்த்தைக்கான ஒரு விளக்கம் தமிழ் அகராதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அதற்கான ஒரு சிறிய உதாரணத்தை இந்த நாளிலே நாம் படிப்போம். லூக்கா நற்செய்தி நூலுக்கு உங்களுடைய வேதாகமத்தின் பக்கங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் பக்கம் 106 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? ஒரு வெள்ளிக்காசை தொலைத்த ஒரு ஸ்திரியை குறித்து ஆண்டவராயிருக்கிற இயேசு ஒரு சிறிய ஒரு ஊமையை, ஒரு கருத்தை அந்த ஜனங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறார். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னால் அந்த தேடுதலை குறித்துதான அந்த பயணம், அதை குறித்துதான ஒரு ஜாக்கிரதை, அதை குறித்துதான ஒரு தீவிரம், அதை குறித்துதான ஒரு வாஞ்சை, அதை குறித்துதான ஒரு விருப்பம், அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஸ்திரியை ஒரு உதாரணமாக எடுத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த உதாரணத்தை தான் நாம் இங்கே படித்தோம். ஒரு ஸ்திரீ, அவளிடத்துல எத்தனை வெள்ளிக்காசு இருக்கு? 10 வெள்ளிக்காசுகள் இருக்கிறது. அந்த 10 வெள்ளிக்காசிலிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டது. 10 வெள்ளிக்காசு உடைய அந்த ஸ்திரீ ஒரு வெள்ளி பணம், ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டது. உடனடியாக அந்த ஸ்திரீ என்ன செய்யறாங்க? விளக்கை கொளுத்துகிறாங்க. விளக்கை கொளுத்துவதோடு மாத்திரமல்ல, வீட்டை என்ன செய்யறாங்க? இருட்டுக்குள்ள தவறிடுச்சு. இருட்டான வேலை, இருள்ல அந்த காசு தவறிடுச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு கிறிஸ்து பேசி கொண்டிருக்கிறார். மின்சார வசதி இருந்திருக்காத வீடுகள்ல இருட்டான வீடா தான் இருந்திருக்கும். அந்த ஸ்திரீ அந்த ஒரு வெள்ளிக்காசை தொலைச்சிட்டாங்க. அப்ப என்ன செய்யணும்? அவங்க ஒரு திரியை கொளுத்துகிறார், விளக்கு கொளுத்துறாங்க. விளக்கை கொளுத்தி கொளுத்தணும்னு கண்டுபிடிக்க முடியுமா? தேடி பார்க்கறாங்க, கிடைக்குது.
அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க. வீடு முழுவதும் பெருக்கிறாங்க. வீடு முழுவதும் பெருக்கிக் கொண்டே வருகிறார். கடைசியில என்ன ஆச்சு பாருங்க. வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் பெருக்கிட்டே தானே இருப்பாங்க. நிறுத்திடுவாங்களா? அந்த ஒரு வெள்ளிக்காசு என்பது எவ்வளவு ஒரு முக்கியம். அந்த வீட்டை பெருக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் பெருக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அதை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றாருங்க? இந்த காணாமல் போன இந்த வெள்ளிக்காசை அந்த ஸ்திரீ கண்டுபிடிப்பதற்கு ஒரு முயற்சி, என்ன முயற்சி எடுக்கிறாங்க? முதலாவது முயற்சி, விளக்கை கொளுத்தினார்கள். விளக்கை கொளுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில கூட பிதாவை தேடுவதற்கு, நம்முடைய இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் தேடுவதற்கு, பரிசுத்த ஆவியானவரை நாம் தேடுவதற்கு என்ன முயற்சி நாம் எடுக்கிறோம்? 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சு போன உடனே அந்த ஸ்திரீ உடனடியாக நடவடிக்கை எடுத்தாங்க. அது சாதாரண ஒரு காசு தான். ஒரு காசு, 9 காசு கையில இருக்கு. 9 கையில இருக்கு, ஒண்ணுதானே போச்சு, போனா போயிருட்டும் அப்படின்னு நினைக்கல. அல்லது இப்ப இருட்டுல நம்ம ஏன் தேடணும், கொஞ்சம் நேரம் போட்டும், விடிஞ்சிருந்தும் நம்ம என்ன செய்யலாம், விடிஞ்சதும் தேடிக்கொள்ளலாம் என்று பொறுமையோடு இருக்கலையே, காத்திருக்கலை. விடியற்காலம் வரைக்கும் அந்த ஸ்திரீ காத்திருந்து கொண்டிருக்கவில்லை. எப்பொழுது நாம் அதை தொலைத்து விட்டோம் என்று தெரிந்ததோ அந்த நிமிஷத்தில் இருந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, உடனடியாக அதை தேட ஆரம்பித்து விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி தானே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு தேடுதலின் பயணம் நாம் எப்படி தேடிக்கொண்டிருக்கிறோம்? இன்னும் கொஞ்ச நாள் போட்டுங்க, அதான ஒரு 30 வயசு ஆயிருக்கு, 40 வயசு ஆயிருக்கு, இன்னும் எவ்வளவு காலம் நான் இந்த பூமியில வாழ போறேன், அதனால இன்னும் கொஞ்ச நாள் போய் கூட நான் தேடிக்கலாம் என்று சொல்லி நம்முடைய நாட்களை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது நாட்களை நாம் தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறோமா, தேடுவதனுள்ளே நாம் ரொம்ப அஜாக்கிரதையாக இருந்து கொண்டிருக்கிறோமா என்பதை எல்லாம் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். வீட்டை பெருக்கி அந்த வெள்ளிக்காசு கிடைக்கிற வரைக்கும் அவங்க விடவே இல்லையே, அதை தேடிக்கொண்டே இருந்தார்கள், தேடிக்கொண்டே இருந்தார்கள். நம்ம எப்படி தேடிக்கொண்டிருக்கிறோம்? சிந்தித்து பாருங்கள். தேவனை நம்ம பிடிச்சிட்டோமா? அவரை நம்ம இறுக பிடிச்சிட்டோமா? அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோமா? அவருடைய ராஜ்யத்தை நம்ம இறுக பிடிச்சிட்டோமா? அவருடைய வார்த்தைக்குள்ள நம்ம நிலைச்சிருக்கிறோமா? அவருடைய வார்த்தையை நாம் இறுக பிடிச்சிட்டோமா? நம்முடைய தேடுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அந்த ஸ்திரீ என்ன சொல்றாங்க பாருங்க, ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ, கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன். அதை கண்டுபிடிச்ச உடனே எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்து விட்டேன், அவருடைய அதிசயங்களை நான் பார்த்துட்டேன், அவருடைய அற்புதங்களை நான் பார்த்து விட்டேன், அவருடைய மகத்துவங்களை எல்லாம் நான் தெரிந்து கொண்டேன். நான் மாத்திரமல்ல, என்னை சார்ந்து இருக்கிற என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சமுதாயம், என்னுடைய சுற்றுப்புறங்கள் எல்லாருக்கும் இந்த செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு தேடுதலின் பயணத்தில் நீங்களும் நானும் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம், என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்துதான தேடுதலை குறித்து இந்த ஸ்திரீனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். பெரியமானவர்களே, இரண்டாவதாக ஒரு உதாரணத்தை கூட நாம் பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி நூலுக்கு உங்களுடைய வேதாகமத்தின் பக்கங்களை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 19ஆம் அதிகாரம் 111வது பக்கம், அதிலே 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம்.
நோக்கி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு மரத்தில் இருந்தார். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷருக்கு சமன்படி போனார் என்று கூறுகிறார்கள். சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாவது அறியாமல் வாங்கினது உண்டானால் நாகத்தினையாக திரும்பி செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டில் எடுத்துக் வந்தது இவனும் ஆபிரகாம் குமாரனாய் இருந்தானே. இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்திற்கு பிரவேசிக்கிறார். எரிகோ பட்டணத்துக்கு வருகிறார் என்ற ஒரு தகவல் அங்கே ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு என்னப்பட்ட ஒரு மனுஷனுடைய காதுக்கு அது எட்டுகிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்ததான செய்தி எல்லா சுற்றுப்புறங்களிலும் இருந்த தேசங்களுக்கெல்லாம் அவரை குறித்ததான செய்தி பரவி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் அநேக அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கிறது. எல்லாரும் மிகவும் ஆச்சரியமாகவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்துல ஒரு மிகப்பெரிய அற்புத சுகம் கிடைக்கிறது. அப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் பிரசித்தமாகின்ற அந்த வேளையில இயேசு கிறிஸ்து அந்த எரிகோ பட்டணத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். அவரை குறித்து எல்லா ஜனங்களுக்கும் காதுகளிலே செய்தி பரவுகிறது. இதோ இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தி எரிகோ பட்டணத்திலே ஆயக்காரனுக்கு தலைவனாயிருந்த சகைவுக்கும் அந்த செய்தி வருகிறது. அந்த செய்தி வந்த உடனே அந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருப்பாரு, இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறாரு இல்லையா, அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்தாக வேண்டுமே என்கிற ஒரு ஆவல், ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் அவருடைய இருதயத்திலே எழுகிறது. என்ன நடக்குது பாருங்க. 3வது வசனத்திலே, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தேடுதலை குறித்து இங்கே பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்யும் போது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அந்த சகையோ எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறார் பாருங்க. அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல். அப்ப இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே திரளான ஜனங்கள் வந்துட்டாங்க. அந்த திரளான ஜனக்கூட்டம் வரும்போது அந்த ஜனக்கூட்டத்துல இவர் எப்படிப்பட்ட ஆளா இருக்கிறாரு, ரொம்ப குள்ளமா இருக்கிறார். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வளர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆக நான் குள்ளமா இருந்துகிட்டு இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்க முடியாது, என்ன செய்யறது? ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருக்கிறது, ஒரு வாஞ்சை இருக்கிறது. எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று வகை வேறு தேடுகிறார். எந்த வகையில் நாம் அவரை பார்த்து விடலாம், எப்படி பார்த்து விடலாம், எப்படியாவது நாம் அவரை பார்த்து விட வேண்டும் என்கிற ஒரு ஆசை அவரை தொற்றிக் கொண்டது. என்ன நடக்குது பாருங்க. அவர் போகும் வழியில் அதற்காக அந்த சகேயு என்ற ஒரு மனுஷன் எடுக்கிற ஒரு முயற்சியினுடைய தேடுதல் எப்படிப்பட்டதாக இருக்குது பாருங்க. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறினார். இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவரை பார்ப்பதற்கு வகை தேடி இயேசு கிறிஸ்து வர்றாரு. எந்த இடத்தில் வருகிறாரோ அதற்கு இன்னும் கொஞ்சம் முன்னாலேயே ஓடி போய் அவர் என்ன செய்யறாருங்க, முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தி மரத்துல சரன்னு அந்த மரத்து மேல ஏறுறார். ஏறக்கூடிய ஆள் எப்படிப்பட்ட ஆளு, ரொம்ப குள்ளமான ஆளு. அவர் வகிக்கக்கூடிய பதவி எப்படிப்பட்ட பதவி, ஆயக்காரர்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கிறார் இல்லையா, ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே காட்டுத்தி மரத்தின் மீது வேக வேகமா ஏறார்.
ஏறி போய் அவர் என்ன செய்யறாரு, இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து, இயேசு கிறிஸ்து வந்து எந்த இடத்துல நின்னு பேசுவார் அப்படி என்பதெல்லாம் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்று. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தான் வந்து நிப்பாரு. இந்த இடத்துல நின்னு திரளான ஜனங்களை நோக்கி அவர் பேசுவார். இங்கிருந்து தான் அற்புதங்களை செய்வார். ஆகவே நாம அதற்கு பக்கத்தில் இருக்கிற மரத்து மேல வேக வேகமா ஏறிடுவோம். அந்த காட்டத்தி மரத்தின் மீது வேக வேகமாக அவன் ஏறி அந்த மரத்தில் இருந்து கொண்டு அண்ணாந்து பார்த்து அவரை அவன் பார்க்கிறான். அப்போ இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து பார்த்துட்டார். ஏனென்றால் சகைவினுடைய முயற்சி அப்படிப்பட்டதாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்தது. அவருடைய முயற்சிக்கு பலன் கிடைச்சதா இல்லையா? மரத்தின் மீது ஏறினார். ஏறி இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டார். இயேசு கிறிஸ்துவும் அவரை இப்ப பார்த்துட்டாரு. என்ன நடக்குது பாருங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். என்ன நடக்குது? அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். எவ்வளவு பெரிய ஆளு! எத்தனை திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர் நினைச்சிருந்தா யார் வீட்டுக்கு வேணாலும் போயிருக்கலாமே. ஆனால் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஒரு பாவியமா இருக்கிற என் வீட்டுக்கு அவரு வர்றாரு அப்படிங்கும் போது அது எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். அவருடைய தேடுதலுக்கு கிடைத்த வெற்றி அல்லவா? தேடுதலுக்கு கிடைத்த பலன் அல்லவா? தேடினதுனால அவர் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டாரா இல்லையா? கண்டு கொண்டார். நாமும் பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தேடுவதிலே, அவருடைய ராஜ்யத்தை தேடுவதிலே நம்முடைய பங்கு, நம்முடைய உழைப்பு, நம்முடைய விருப்பம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆசைகள் எந்த அளவில் இருக்கிறது என்பதை இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நலத்தரையாக திரும்ப செலுத்துகிறேன். அந்த ஜனங்கள் பேசுறதெல்லாம் சகையினுடைய காதுக்கு வருது. இவன் பெரிய பாவி, ஊரையெல்லாம் மேய்ச்சு ஏமாற்றியவன், மக்களுடைய பணத்தை திருடியவன், கொள்ளையடித்தவன், எவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறான். இவன் வீட்டுல இயேசு கிறிஸ்து போய் தங்குறாரு என்று சொல்லும் பொழுது சகேவினுடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது பாருங்க. சகேயு அந்த இடத்துல நிற்கிறார். அந்த வார்த்தை கேட்டவுடனே கர்த்தரை நோக்கி சொல்லுகிறார், ஆண்டவரே, என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினதுனால் நாளத்தனையாக. எப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல்! இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த சகையோ தான் பாவியான மனுஷனாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்த உடனேயே அவருடைய மனம் திரும்புதல் எப்படிப்பட்டதாக இருந்தது பாருங்க. நான் என் ஆசைகளில் பாதி நான் ஏழைகளுக்கு கொடுத்துறேன். யாராவது இடத்துல நான் அதாவது வஞ்சனையாகிலும் அநியாயமாய் நான் வாங்கியிருந்தா நாளத்தனையா நான் திருப்பி கொடுத்துறேன் என்ற ஒரு மனம் திரும்புதலோடு அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையை மனம் திரும்புதலின் வார்த்தையாக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்து திரும்ப என்ன சொல்றார் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. ஆக மனம் திரும்பின உடனேயே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் மனம் திரும்ப வேண்டியது மிக மிக அவசியம். நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் நெருங்கிய உறவு கொண்டவனாக நான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்னுடைய வீட்டிற்கும் வர வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து என்னுடைய வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று நான் விரும்பினால், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நமக்கு
போதுமா, அல்லது இயேசு கிறிஸ்துவே நமக்கு வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் மாத்திரம் நமக்கு போதுமா, அல்லது இயேசு கிறிஸ்துவே என்னோடு கூட இருக்க வேண்டுமா? நாம் தான் அதை முடிவு செய்ய வேண்டும். வெறும் வார்த்தைகளை கேட்டுட்டு அப்படியே போயறது இல்ல. இயேசு எனக்குள் இருந்தால் எல்லாம் எனக்கு தருவார். இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் எனக்கு தேவையா, அல்லது இயேசு கிறிஸ்துவே எனக்குள் தேவையா என்றால் நாம் தான் முடிவெடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு வகை தேடிய சகையோ இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்டார். கண்டுகொண்டது மாத்திரமல்ல, அந்த தேடுதலினுடைய பயணம் நிறைவாக முடிந்தது. இயேசு கிறிஸ்துவே அழைத்தார், சகைவே கீழே இறங்கி வா, என்னை ஆவலோடு தேடினாய் அல்லவா, என்னை வாஞ்சையோடு தேடினாய் அல்லவா, இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே மிகப்பெரிய ஒரு ஆனந்தம், சந்தோஷம், மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் வந்த உடனேயே இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை அறிவித்து விட்டார். இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து விட்டது. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். அந்த சபைதான் கர்த்தருடைய சபையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் சேர்க்கப்படும் போதுதான் அவர் நம்மோடு கூட வாசம் செய்கிறார். எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ இருப்பேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிற நம்முடைய ஆண்டவர், அவர் நம்மோடு, நமக்குள், நம் வீட்டுக்குள், நம்முடைய குடும்ப உறவுகளுக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் என்பது, மனம் திரும்பி நாம் அவரை தேட வேண்டும் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறதை நாம் படிக்கிறோம். இந்த சகைவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் நிறைய இருக்கிறது. பிரியமானவர்களே, 3வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக வகை தேடுகிறார். அநேக தடைகள் அங்கே இருக்கிறது. அவரே அவருக்கு ஒரு தடையா இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஆளு? குள்ளமான ஆளு. உயரமா இருந்திருந்தா மரத்து மேல ஏற வேண்டிய அவசியமே இருந்திருக்கிறார். ஆனால் அவரே இயேசு கிறிஸ்துவை தேடுவதற்கு அவரே ஒரு தடையாக இருக்கிறார். அந்த அவருடைய தடைகளை அவரே மாற்றுகிறார். அந்த தடைகளை அவரே உடை தருகிறார். நான் குள்ளமா தானே இருக்கேன், மரத்து மேல ஏறிடுவோம். அப்ப தடைகள் முடிஞ்சிருச்சா? அப்ப அந்த ஜனக்கூட்டம் ஒரு தடையாக இருந்தது, அதையும் பார்த்தாரு. அப்ப நம்ம மரத்து மேல ஏறதுல பிரச்சனையே இல்லை. எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்து விட வேண்டும். இந்த தடைகளை எல்லாம் தாண்டும்படி அவர் என்ன செய்தாரா? 4வது வசனத்துல ஒரு முயற்சி எடுத்தார். தடைகளை தாண்டினார், முயற்சி எடுத்தார். அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி அவர் முயற்சி செய்தார் இல்லையா? நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை தேடுவதற்கு, பிதாவை தேடுவதற்கு, அவருடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு அநேக தடைகள் வரும். துணைக்கு வருவதற்கு கூட நமக்கு தடைகள் வரும் இல்லையா? அந்த தடைகளை எல்லாம் ஜெயித்து நம்ம அவரை தேடி வர வேண்டும் என்பதுதான் இங்கே நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம். பிரியமானவர்களே, 5வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், கண்டடைந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. அவன் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டான். கண்ட உடனேயே அவனுக்கு ஒரு பலன் கிடைத்தது. இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. பிரியமானவர்களே, அங்கே கூட்டம் நிறைந்திருந்தது, குறை இருந்தது, சகைவுக்கு ஒரு அவமானமும் இருந்தது. இருந்ததா இல்லையா? இவர் ஒரு பாவியாக இருக்கிறார் இல்லையா? இவன் ஒரு பாவி, இவன் வீட்டுல போய் இயேசு கிறிஸ்து தங்குறாரு என்று சொல்லி அந்த ஜனக்கூட்டம் அவரை அவமானப்படுத்தியது, குறை சொல்லி பேசியது. அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. எத்தனை கூட்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு குறை சொன்னாலும் சரி, எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் சரி, எதையுமே பொருட்படுத்தல. அவர் தேடிக்கிட்டே இருந்தார் இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்துவை தேடுவதை அவர் நிறுத்தவே இல்லை. தேடிதனுடைய பலன், அவர் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டார். நாமும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை தேடுவதில், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறுத்தவே கூடாது. நம்முடைய பயணத்தை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து பிரியமானவர்களே, மார்க் எழுதிய சுவிசேஷ புஸ்தகம் இன்னொரு உதாரணத்தை கூட நாம் படிக்கலாம். மார்க் நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 52 வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய
பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். இங்க ஒரு சம்பவத்தை இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. எரிகோவில நடக்கக்கூடிய சம்பவம் தான். சீசர்களோடு கூட இயேசு கிறிஸ்து போய் கொண்டிருக்கிறார். திரளான ஜனங்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்துல திமேயுவின் மகனாகிய பர்திமேயு, இந்த பர்திமேயின் இடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். என்ன சொல்றாரு? பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். கண் பார்வை இல்ல, ஒரு மாற்றுத்திறனாளி, எங்கேயுமே போக முடியாது, இன்னொருத்தர் துணை இல்லாம உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார். என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சகை எப்படி கேள்விப்பட்டு தேடுவதற்கு அவர் முற்பட்டாரோ, அதே போல இங்க பர்திமேயும் எப்படி ஒரு தேடுதலை அவர் முன்வைக்கிறார் பாருங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அப்ப இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே அவர் முதலாவது கேள்விப்படுகிறார். கண் பார்வை இல்ல, 2 கண்ணும் தெரியாது. முதலாவது கேள்விப்படுகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி. ஏற்கனவே ஒரு முறை வந்தார், சகைவை சந்தித்தார். மீண்டும் ஒரு முறை வருகிறார். அவர் என்ன சொல்றார் பாருங்க. வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினார். கூப்பிட தொடங்கியாச்சு. இயேசு கிறிஸ்து வந்து கொண்டே இருக்கிறார். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதற்றினார்கள். ஏய், அமைதியாரு, இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் எத்தனை வேலை இருக்குது, அவருக்கு எத்தனை ஜனங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது, எத்தனை பேருக்கு வந்து அவர் சுகம் கொடுக்க வேண்டியது இருக்குது. நீ வந்து கண் பார்வையற்றவன், நீ ஒரு பிச்சைக்காரன் இல்லையா? நீ இருக்க வேண்டிய இடம் எது? இயேசு கிறிஸ்துவை நீ பார்க்கணுமா? இயேசு கிறிஸ்துவ வந்து உனக்கு தேட வேண்டிய அவசியம் இருக்கா? நீ உன் இடத்துல அமைதியாக இரு, வாய் பேசாத, சத்தம் போடாத, அமைதியாயிரு என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? அதற்றினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அப்ப முதல்ல கூப்பிட்டது சத்தம் இல்லாம கூப்பிட்டிருப்பாரு. 2வது அந்த ஜனங்கள் அதட்டுறாங்க. அதட்ட உடனே முதல்ல கூப்பிட்டதை காட்டிலும் இப்ப ரொம்ப சத்தமா கூப்பிடுறாரு, கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். அந்த சத்தம் இயேசு கிறிஸ்துனுடைய காதுக்கு போகிறது. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? 49வது வசனம். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே என்ன செய்யறாங்க பாருங்க. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். இப்ப இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கான தடைகள் அநேகம் இருந்தது இந்த பர்திமேயுக்கும். அந்த தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து இயேசு கிறிஸ்துவை தேடி போகிறார். தேடி போறார். இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று தாழ்மையோடு சத்தமிடுகிறார். ஒரு மன்றாட்டை வைக்கிறார், கெஞ்சுகிறார். உடனடியான ஒரு பதில் கிடைக்குது பாருங்க. உடனே இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த செய்தி போகிறது. இயேசு நின்று கொண்டிருக்கிறார். நின்று அவனை அழைத்து வர சொல்லுகிறார். அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னை அழைக்கிறார் என்று கேட்ட உடனே தன் மேல் வஸ்திரத்தை அவன் எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவை பார்க்கும்படி போகிறார். இயேசு என்ன சொல்லுகிறார்? 51வது வசனத்தில இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசு கிறிஸ்து அழைக்கிறார் என்ற உடனே 50வது வசனத்தினுடைய தொடக்கத்திலே நாம் படிக்கிறோம், உடனே என்ற ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. இமிடியட்லி, சடன்லி, அப்படித்தானே? உடனே அழைக்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனேயே
இல்ல நான் கொஞ்சம் பொறுத்து வாரேன், வீட்டுக்கு போயிட்டு வாரேன், துணி மாத்திட்டு வாரேன், இல்லையா? இல்ல இன்னைக்கு வரல நாளைக்கு வாரேன், அடுத்த நிமிஷம் வாரேன், அடுத்த நாள் வாரேன் என்று சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து வருகிறார், தன்னை அழைக்கிறார் என்ற கேள்விப்பட்ட உடனே நடக்குது பாருங்க. உடனே அவர் ஒரு நடவடிக்கை எடுக்கிறார். அவரை தேடுவதற்கு காலம் நேரமே இல்லை, அவரை கண்டுகொள்வதற்கு காலம் நேரமே இல்லை. உடனே தன் மேல் இருந்த வஸ்திரத்தை கூட ஒரு பெரிதாக எண்ணாமல் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக எழுந்து தீவிரமாய் போகிறார், தீவிரமாய் தேடி போகிறார். இத்தனைக்கு 2 கண்ணும் தெரியாது, நமக்கு 2 கண்ணு நல்லா தெரியுது இல்லையா? நமக்கு பார்வை இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தேடி வருவதில்லை, தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஓடி வருவதில்லை சுணக்கம் காட்டுகிறோம் இல்லையா? சோம்பேறித்தனமாக இருக்கிறோம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் உறங்கினா நல்லா இருக்குமே என்கிற ஒரு சுகம், உறக்கத்தின் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கா இல்லையா? ஆனால் இந்த கண் பார்வையற்ற இந்த பர்த்திமேயு என்ன நடவடிக்கை எடுக்கிறார் பாருங்க. உடனே, அந்த வார்த்தை தான் அங்க போடப்பட்டிருக்குது. அங்க உடனே அவன் செய்த செயலுக்கு உடனே பதில் கிடைக்குதா இல்லையா? 52வது வசனத்துல நாம் படிக்கிறோம், இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அங்க உடனே என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கா இல்லையா? உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசு கிறிஸ்துவை பார்த்து விட வேண்டும் என்று, எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று அவன் காத்து கொண்டிருந்தான், தவித்துக் கொண்டிருந்தான், ஆவலோடு இருந்தான், வாஞ்சியோடு இருந்தான். அவன் இன்னைக்கு நாம் பாடினது போல, என் எண்ணமெல்லாம், என் ஏக்கமெல்லாம், என் வாஞ்சை எல்லாம் நீர்தான் ஐயா என்று சொன்னது போல, அந்த பர்திமேயினுடைய வாஞ்சையும் எண்ணமும் ஏக்கமும் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், இயேசு கிறிஸ்துவை நான் எப்படியாவது பார்த்து விட வேண்டும், அவர் வந்தால் அவரை நான் தேடி போக வேண்டும் என்கிற ஒரு ஆவல் அவருக்குள் இருந்ததே. பிரியமானவர்களே, நமக்குள் அப்படிப்பட்ட ஆவல் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவை தேடுவதிலே, அவருடைய ராஜ்யமாகிய சபைக்கு வருவதிலே அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை, வாஞ்சை உடையவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவை தேடினதுனாலே உடனே பலனை பெற்றுக் கொண்டார்களா இல்லையா? உடனடியாக பலனை பெற்றுக் கொண்டார்கள். ஆக, ஏனென்றால் நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டதுனால கிடைச்சதா இல்லையா? தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னார் இல்லையா? அப்ப தேடனவங்களுக்கு எல்லாம் கண்டு கொண்டார்களா இல்லையா? இயேசு கிறிஸ்துவே கண்டு கொண்டார்கள். அப்ப நம்மளும் தேடனா நிச்சயமா நமக்கும் கிடைக்கும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவன் கூப்பிட்டான். அதட்டுகிறார்கள். அதட்டினாலும் அந்த தடைகளை எல்லாம் தாண்டும்படி அவன் அதையும் விடுத்து அவன் அதிகமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். மேல் வஸ்திரத்தை தூர எறிந்து விட்டு ஓடி போய் இயேசு கிறிஸ்துவை அவன் பார்க்கிறான். அப்ப அந்த தேடுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதனுடைய அந்த பிரயத்தனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்க. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியும் ஒரு ஆர்வமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு வெள்ளிக்காசை தொலைத்த அந்த ஸ்திரீ எப்படி தேடினார்களோ, சகேயு இயேசு கிறிஸ்துவை எப்படி தேடினாங்களோ, இந்த பர்திமேயு எப்படி இயேசு கிறிஸ்துவை தேடினானோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த தேடுதல் அப்படிப்பட்டதாக இருக்குமானால் அவர்கள் எல்லாம் எப்படி அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷம் அடைந்தார்களோ, அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்ற ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே நாம் அவரை தேடி ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும். அவர் எங்க இருக்கிறார்? அவர் எங்க இருக்கிறார்? காலில் மட்டும் தேடுறதில்ல, நம்முடைய வாயாலையும் தேடணும். எங்க இருக்கிறார்? நம்ம ஒரு புதுசா ஒரு ஊருக்கு போறோம், ஒரு விலாசத்தை கண்டுபிடிக்கணும், ஒரு சகோதரனையோ சகோதரியோ ஒரு குடும்பத்தையும் நம்ம பார்க்கறதுக்காக போறோம். புதுசா போறோம், அந்த ஊர் பேர் நமக்கு தெரியாது, விலாசம் இருக்கு. அந்த தெருவில் போற எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து கொடுத்து கேட்போம், ஐயா இந்த விலாசம் எங்க இருக்கு, இந்த வீடு எங்க இருக்கு,
இந்த நபர் எங்க இருக்கிறார்? கேட்டு கேட்டு போவோமா இல்லையா? வாயால தேடுறோமா இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாயால தேடணும், காதால தேடணும். பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம், ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் தேடினாங்க அப்படிங்கறதை குறித்து நாம் பார்த்தோம். பாருங்க, நம்ம எதை தேடணும்? எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தான் தேடணும். மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். உலக பிரகாரமான காரியங்களை நீங்கள் தேடாதீர்கள். அஞ்ஞானிகள் அவைகளை எல்லாம் நாடி தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தானே சொல்றாரு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். 32வது வசனத்தில் சொல்றாரு, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள் தேவனை பற்றிய அறிவு இல்லாதவர்கள், உணர்வு இல்லாதவர்கள் இந்த உலகத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். உண்ண உணவு வேண்டும், உடுக்க உடை வேண்டும், இருக்க இருப்பிட வேண்டும், இதையெல்லாம் அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும். படைத்தவருக்கு படைப்புக்கு எது கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அஞ்ஞானிகளை போல நாம் தேடக்கூடாது. உலகத்துல மற்ற ஜனங்கள் பதவியை தேடுகிறார்கள், பணத்தை தேடுகிறார்கள், வசதிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், உயர்வை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்தார் தேடுவது போல ஆவிக்குரியவர்களாகிய நாம், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம், பரிசுத்தவான்களாயிருக்கிற நாம் அப்படிப்பட்ட தேடுதலாக நாம் இதை தேடக்கூடாது. என்ன சொல்லுகிறார் பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எதை தேட வேண்டும் என்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அடங்கி இருக்கிற அந்த நீதியை நீங்கள் தேடுங்கள். அப்பொழுது இந்த உலக பிரகாரமான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அங்கே வாக்குறுதியோடு அழித்து நம்மை அவர் தேடும்படி நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நம்மை ஊக்கப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தின் பக்கங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதிய பொதுவான நிருபம் 12ஆம் அதிகாரம் 309வது பக்கம். 309வது பக்கம், 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆக தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேட வேண்டும் என்றால், அந்த ராஜ்யத்தை தேடும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம் எனக்கு நிச்சயமா கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிப்பதற்கு முன்பாக இந்த உலகத்திலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அவமானங்கள் கிடைக்கும். அவமானங்கள் கிடைக்கும், எனக்கு பாடுகள் கிடைக்கும், என்னை தூசிப்பார்கள், கெட்ட வார்த்தைகளால் என்னை ஏசுவார்கள். இதெல்லாம் இந்த உலகத்தில் இருந்து நமக்கு கிடைக்கும். நம்முடைய உறவுகளே நம்மை கொச்சைப்படுத்துவார்கள், நம்முடைய உறவுகளே நம்மை அவமானப்படுத்துவார்கள், நம்முடைய நண்பர்கள் வேறு விதமாக பேசுவார்கள். ஆனால் நம்முடைய தேடுதல் எப்படி இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து அதை எப்படியாக வைத்திருந்தார்? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இயேசு கிறிஸ்துடைய தேடுதல் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவருக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த சிலுவையிலே அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலை, தலையிலே முள்முடி சூடப்பட்டிருந்த சூழ்நிலை, அவருடைய முகத்திலே காரி குமிழ்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். நீ யூதனுடைய ராஜாவாயிருந்தால் கீழே இறங்கி வா என்றெல்லாம் சொல்லி வார்த்தைகளால் அவரை கொடுமைப்படுத்துகிறார், அவமானப்படுத்துகிறார்கள், காரி உமிழ்கிறார்கள். தாகமாய் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது கசப்பான காடியை கொண்டு வாயில வைக்கிறார். எந்த அளவுக்கு அவமானம்! இயேசு கிறிஸ்து நீதிபரராக இருக்கிறார்.
2 குற்றவாளிகளின் மத்தியிலே இயேசு கிறிஸ்து தொங்க விடப்பட்டிருக்கிறார். அதை விட ஒரு பெரிய அவமானம் என்ன? பரபாசை விடுதலை செய்யும் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து அவர் நீதிபரராக இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் என்று அந்த ஜனங்கள் சொன்னார்கள். அவர் வாழ்ந்த ஜனம் தானே, அந்த ஜனங்களோடு தானே அவர் உறவாடினார், அந்த ஜனங்களோடு தானே அவர் பேசி தெரிந்தார், அந்த ஜனங்களுக்கு தானே அவர் அற்புதங்களை செய்தார். அந்த ஜனம் அவரை எங்கே கொண்டு போய் நிறுத்தினார்கள்? அவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். இன்றைக்கு நீங்களும் நானும் எம்மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை போல் நம்ம ஒரு அற்புதம் செய்ய முடியுமா? இயேசு கிறிஸ்துவை போல் நம்ம பேச முடியுமா? இயேசு கிறிஸ்துவை போல் நாம் நடக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவை போல் நாம் சிந்திக்க முடியுமா? முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு அவமானம். நமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த ஜனங்களிடத்தில் தான் வந்தார். சொந்த ஜனங்களே அவரை பரியாசம் செய்தார்கள். சொந்த ஜனங்களே அவரை சிலுவையில் அறிந்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், காரி உமிழ்ந்தார்கள். அவருக்கு அப்படின்னா அப்ப நம்ம தேவனை தேடி வரும்போது நமக்கும் ஒரு அவமானம் இருக்கும் இல்லையா? நமக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்குமா இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டது போல நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். நம்ம சபைக்கு போகலாம் என்று நாம முயற்சி எடுத்து வரும்போது நம்முடைய கணவன் நமக்கு ஒரு தடையாக இருக்கலாம், அவமானப்படுத்தலாம். நம்முடைய மனைவி நம்மை அவமானப்படுத்தலாம், ஒரு தடையாக இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் நம்மை அவமானப்படுத்தலாம், ஒரு தடையாக இருக்கலாம். நம்முடைய உறவுகள் ஒரு தடையாக இருக்கலாம், அவமானப்படுத்தலாம். ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அவரை நான் தேடினால் அவர் எனக்கு தென்படுவார் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் அவரிடத்தில் வந்தால் நாம் அவரை கண்டுகொள்வோம். அதை தான் ஏசாயா சொன்னார், கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றார். இதுதான் நேரம். மத்தையும் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்றார். நிகழ்காலத்தில் தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேடி விட்டீர்கள் என்று சொல்லல, இனிமேல் தேடுங்கள்னு சொல்லல, தேடுங்கள். தேடுங்கள் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா தேடிக்கொண்டே இருங்கள். நான் தேடிட்டேன் கிடைச்சிட்டு அப்படி இல்லை. தேடுனீங்க, இயேசு கிறிஸ்து பிடிச்சிட்டீங்க, தேடிக்கொண்டே இருங்கள். அவரை நீங்கள் முகமுமாய் தரிசிக்கிற வரைக்கும், முகமுமாய் தரிசிக்கிற வரைக்கும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டே இருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், தேடித்தானே வந்தார். அவர் எதை இங்க தொலைச்சிட்டாரு? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. அந்த லூக்கா நற்செய்தி நூல்ல நம்ம படிக்கிறோம், 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவர் எதை இழந்து போனார்? நம்முடைய ஆத்துமாக்களை அவர் இழந்து போனார், நம்முடைய பிள்ளைகளை அவர் இழந்து போனார். அதையெல்லாம் தேடி மீண்டுமாக தேவ சமூகத்திலே நம்மை ஒப்படைக்கும்படி அவர் இந்த உலகத்திலே நம்மை தேடி வந்தார். ஆனால் அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? சிலுவையில் அறைந்து அவரை கொண்டு போட்டார். அவமானங்களும் சகிப்பும் நிறைந்த வாழ்க்கைதான் பிரியமானவர்களே. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆக இன்றைக்கும் கூட தேவனை நாம் தேடுகிற விஷயத்தில நமக்கும் ஒரு சிலுவை இருக்கிறது. நாமும் சகிக்க வேண்டியது இருக்கிறது, அவமானங்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் தேடுதலை விட்டுவிடக்கூடாது. தேடினால் நாம் கண்டடைவோம் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் தேட வேண்டும் சொல்லுகிறார். விடாமுயற்சியோடு தேடுங்கள் பிரியமானவர்களே, வாஞ்சியோடு தேடுங்கள், தேவ சித்தத்தின்படி நீங்கள் தேடுங்கள், தீவிரமாய் தேடுங்கள், நாள்தோறும் தேடுங்கள், இடைவிடாமல் ஜெபத்தோடு நீங்கள் தேவனை தேடுங்கள், விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேடுங்கள். சோம்பேறித்தனமாக நாம் தேடக்கூடாது, விழிப்புள்ளவர்களாய் நாம் தேட வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தேட வேண்டும். அனனியா சப்பீராளை போல தேடக்கூடாது. அவர்கள் நடித்து தேடினார்கள். தேவனை தேடுவோம். அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து தங்களுடைய நிலங்களையும் காணியாட்சிகளையும் எல்லாம் விற்று கொண்டு வந்து வைத்தார்கள். நாங்களும் வைக்கிறேன் கொண்டு வந்து வச்சாங்க. ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து தேடினார்கள். நடிப்பு தானே. நான் தேவனை தேடுறேன், தேவனை தேடுறேன் என்கிற அந்த விஷயத்துல ஒரு போலித்தனம் இருந்தது. அந்த போலித்தனமான தேடுதல், அந்த நடிப்புத்தனமான தேடுதல், பார்க்கிறதுக்கு ஊழியக்காரர் மாதிரி இருப்பாரு. ஆனால் அவர் எப்படி தேடி இருக்கிறார்? தேவ சமூகத்தில் வரும்பொழுது அவர் நடிப்போடு கூட தேடி. அப்படிப்பட்ட அனனியா சப்பீராளை போல நாம் தேடக்கூடாது. அவர்களுடைய நிலைமை என்ன ஆயிற்று? நடிப்போடு தேடினார்கள், உடனே தேவன் அடித்தார், அங்கேயே
மரணத்தை அவர்கள் கண்டுகொண்டார். அப்படிப்பட்ட நடிப்போடு நாம் தேவனை தேடக்கூடாது. ஊழியர் சொல்லிட்டாரு, ஐயா நான் வந்துடுறேன்ட்டு நடிப்போடு, அப்படிப்பட்ட நடிப்போடு தேடக்கூடாது. பரிசுத்தத்தோடு தேட வேண்டும். இருதயத்தை சுத்திகரித்துக் கொண்டு இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக நாம் அவரை தேட வேண்டும். இன்னும் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் தேடினால் அவர் நமக்கு பலன் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு நாம் அவரை தேட வேண்டும். அவர் நமக்கு பலன் நிச்சயம் அளிப்பார் என்கிற நம்பிக்கையோடு தேட வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நமக்கு அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆக நான் தேவனை தேடினால் அவர் எனக்கு பலன் அளிப்பார், அளித்தே தீருவார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் தேவனை தேடுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படியே நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக.